எந்த கடையிலயும் எந்த ஒரு ஃபேக்டரியிலும் இந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க டெமோவை. அந்த மாதிரி ஒரு டெமோவை நம்ம காமிக்கிறோம் பாருங்க. சொல்லிட்டு பண்ணுங்க. அப்படியே தள்ளி விட்டுட்டானே உடையலனேன்னாங்க. அப்படிலாம் உடையாதுங்க. ஏறி நின்னு பாருங்க, அதுவாது உடையதான்னு பாருங்க. அந்த அளவுக்கு ஏறி நின்னாங்க, அதுக்கும் உடையல. என்ன லைஃப் வரும்னாரு. இதை விடாங்க உங்களுக்கு லைஃப் வர போகுது. உட்காந்தோம்னாக்கா 4 பேர் உட்காரலாம். படுத்தா ரொம்ப கம்ஃபர்ட்டா ஒரு ஆள் படுக்கலாங்க. 2000 வச்சிருக்கோம், 3000 வச்சிருக்கோம், 5000 வச்சிருக்கோம், 4000 வச்சிருக்கோம், 10000 வச்சிருந்தாலும் சரி 10000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் தருவோம். 6 அடி இருக்கிறேன், 5 அடி உயரத்துக்கு இந்த கட்டல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மரம். நான் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறேன், உங்ககிட்ட ஜிஎஸ்டி வாங்க மாட்டேன். நல்ல பர்னிச்சர் வாங்கணும், உறுதியான பர்னிச்சர் வாங்கணும், எங்களுக்கு லாங் லைஃப் இருக்கிற பர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா எங்களுடைய ஃபேக்டரிக்கு வாங்க. தேவையான ஃபர்னிச்சர், ஒரு சீர்வரிசை கொடுக்கணும், இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர் வாங்கணும்னா எல்லா ஃபர்னிச்சருமே இங்கே அடுக்கி வச்சிருக்கேன். ஹாய் guys, வெல்கம் பேக். நான் கோமாளி திருச்சி பக்கத்தில் லால்குடியில் ஒரு ஃபர்னிச்சர் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே வீடியோ போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டமாக வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபேக்ட்ரியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா A to Z ஃபர்னிச்சர், வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர், ஒரு சீர்வரிசை கொடுக்கணும், இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர் வாங்கணும்னா எல்லா ஃபர்னிச்சருமே இங்கே அடுக்கி வச்சிருக்காங்க. இடம் பதிலன்னு சொல்லி வெளியிலையும் வச்சிருக்காங்க, ரெடியாக அனுப்புறதுக்கு வெளிலையும் வச்சிருக்காங்க. அவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து உட்டன் ஃபர்னிச்சர்ஸ் தான். உங்களுக்கு ஸ்டீலில் வேணால் ஸ்டீல் பீரோவும் இருக்குது, உங்களுக்கு கபோர்ட் இருக்குது, இந்த மாதிரி வந்து உட்டன் சோஃபாஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே இங்கே ஒரே இடத்துலையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு ட்விஸ்டெல்லாம் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். இது கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து பழைய ஃபர்னிச்சர் வச்சுருக்கீங்கன்னா கூட பழசை கொடுத்துட்டு புதுசும் வாங்கலாம். அது பழசை நீங்கள் புதுசு வேணாம், எனக்கு பழசை மட்டும் சேல் பண்ணால் கூட இவங்களே வந்து வாங்கிக்கிறேன்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க டேக்கில் போகலாம். வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் உங்கள் கடை பேர் சொல்லுங்கண்ணா. நம்ம பேர் வந்து மோகன். நம்ம ஃபர்னிச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 36 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து இந்த திருச்சியில் நம்மளோட ஃபர்னிச்சரை ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க, குவாலிட்டியாகவும் கொடுக்குறோம். அதை நல்லா தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி பல கடைகளில் வந்து அட்டை, தூளி, MDF, கார்ட்போர்டு, கம்ப்ரஸர் விட்டு கொடுப்பாங்க. நம்ம கடையில் மரத்தை மட்டும்தான் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு ஒரு இதுவாக வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம எங்கே திரும்பி பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தால் ஆனப்பட்ட ஃபர்னிச்சர் மட்டும்தான் இருக்கும். வேறு அட்டை, தூளி, MDF, கார்ட்போர்டு இது மாதிரி ஐட்டங்களே இருக்காது. இதில் ஒவ்வொன்றும் சொல்ல போகிறேன், அதை நல்லா கேட்டுக்கோங்க. மக்கள் பண்ணுற தப்பு எந்த இடத்துல, நம்ம கடையில் எப்படி பார்த்து வாங்கணும், எதுகளை விரும்பி வாங்கணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து சிங்கிள் காட்டு. இந்த சிங்கிள் காட்டு தானே வயசானவங்க படுப்பாங்க, சில்ட்ரன்ஸ் படுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில இடத்துல தரமாகவும் குவாலிட்டியாகவும் செய்ய மாட்டாங்க. அப்படியே குவாலிட்டியாக செஞ்சாலும் வந்து நல்ல குவாலிட்டியான பாலிஷ் இருக்காது. நம்மகிட்ட அப்படி கிடையாது, எதுவுமே பாலிஷ் பண்ணாமல் தான் இருக்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ணி ஆர்டர் புக் பண்ணுறீங்களோ அதை எடுத்து பாலிஷ் பண்ணி கொடுப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிங்கிள் காட்டு கட்டில் 7500 8500 வரைக்கும் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் படுக்கிற இடம் பலகை. அது மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட்டுனாலுமே வந்து 3க்கு 6 தான் செய்வாங்க. நம்ம செய்கிற கட்டிலோட சைஸ் வந்து பார்த்தீங்க என்ன அப்படின்னாக்கா 6.25க்கு 3 செய்கிறோம். என்னங்க, 6.25க்கு 3 செய்கிறோம். இதில் ஒருத்தவங்க தான் படுக்க முடியும் அப்படின்றதுல ஏறி நின்னா 5 பேர் ஏறி நிற்கலாம், உட்காந்தோம்னாக்கா 4 பேர் உட்காரலாம், படுத்தா ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒரு ஆள் படுக்கலாங்க இருந்துக்கிட்ட. இதே வந்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் கட்டல். குயின் சைஸ் கட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கட்டலோட சைஸ் என்னன்னா 5க்கு 6.25. இது வெளியே எங்கே எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு 22 ரூபா 25 ரூபா வரும். நம்மக்கிட்ட எடுத்தீங்க அப்படின்னாக்கா 15 ரூபாயிலிருந்து 17 ரூபா வரைக்கும் இருக்குங்க. குவாலிட்டிஸ் ஒவ்வொரு இதுவும் இருக்குது. வித்தவுட் பெட்டு தான் நம்ம கொடுக்குறோம். பெட்டு எங்ககிட்ட 7500 8500 வரைக்கும் இருக்குது. 5க்கு 6.25 ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ தரமான ஒரு டைனிங் டேபிள் வாங்கணும், நல்ல குவாலிட்டியாக பிள்ளைக்கு கொடுக்கணும், பொண்ணுக்கு கொடுக்கணும், ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், தாய் வீட்டு சீதனம் கொடுக்கணும், தாய்மாமன் சீர் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நல்ல விஷயம்தான். பட் ஆனால் குவாலிட்டி நல்ல டைனிங் டேபிளை வாங்கி கொடுக்கணுன்றத அதில் ரொம்ப உறுதியாக இருங்க. என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு பார்க்குற சேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா கடைகள்லையுமே சரி, எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா காசை கம்மியானா மக்கள் வந்து விழுந்துருவாங்க அப்படின்றது நிறைய பேர் நினைக்கிறாங்க, நிறைய கடைக்காரங்க நினைக்கிறாங்க. நம்ம ஃபேக்ட்ரியில் அந்த மாதிரி கிடையாது. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15000 ரூபாயிலிருந்து 18000 ரூபா வரைக்கும் டைனிங் டேபிள் இருக்குது. இல்லை இன்னும் ஹை குவாலிட்டியாக வேணும்னா 25 ரூபாயிலிருந்து 28 ரூபா வரைக்கும் டைனிங் டேபிள் இருக்குது. அந்த டைனிங் டேபிள்லாம் காமிக்கிறேன். இந்த டைனிங் டேபிளோட ரேட் எவ்வளோ அப்படின்னாக்கா 16 ரூபா வருதுங்க. 4 சேர், ஒரு டேபிள் தரோம். கீழே பாருங்களேன், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி குடம், ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஷ், எல்லாமே ஹைஜீனிக்கான பாலிஷ் இருக்கும். இதில் என்ன டிசைன்ஸ் என்ன மாடல் வேணாலும் கேட்கலாம், அந்த சேரை தருவோம். இதெல்லாம் நீங்கள் பழைய காலத்து வீட்டுங்களில் ஸ்டேர் கேஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி உருட்டலான கடசல் இந்த மாதிரி ஐட்டங்களை ஸ்டேர் கேஸில் பார்க்கலாம்.
நம்ம வந்து செட்டிநாட்டு ஆட்களை வச்சு கும்பகோணம், தஞ்சாவூர், மாயவரம், பட்டுக்கோட்டை இந்த மாதிரி ஆட்களை வச்சு இந்த நயமான டைனிங் டேபிள் தயாரிக்கிறதுனால இது 16,000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. நீங்க யார் ஒருத்தருக்கு gift வாங்கி கொடுத்தாலும் சரி, கட்லாகட்டும், டீப்பாகட்டும், டைனிங் டேபிள் ஆகட்டும், சோபாவாகட்டும், எதா இருந்தாலும் அந்த இடத்துல உங்களோட நேம் பேசுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பெண் பிள்ளைகளுக்கு என்னத்தான் சீர்வரிசை ஜாமான் எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு பிடிச்சது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன ரேட்டு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க வந்துட்டு, சார் ரேட்டை சொல்லுங்க சார், இவ்வளவு பேசுறீங்க, சைஸை சொல்றீங்க, எல்லாம் சொல்றீங்க, ரேட்டை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. எங்களோட ஃபேக்டரியில எதா இருந்தாலும் ரேட்டை போட்டு உடைச்சிருவோம். ஏன் அப்படின்னாக்கா மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவோ தூரத்துல இருந்து எவ்வளவோ விருப்பத்தோட வராங்க வந்துட்டு, அவங்களுடைய விருப்பங்களை இந்த இடத்துல வந்து ஆன விலை குதிரை விலை சொல்லும் போது ஏன்டா இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படின்றதுனால இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே சொல்றேன். வீடியோல என்ன சொல்றோமோ அதையும் நேர்ல வந்தா அதை தான் சொல்வேன். பிள்ளைகளுக்கு சீர்வரிசைன்னு எடுக்கும் போது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைங்க என்ன கை காசு சிறுவாட்டு காசு வச்சிருக்கோ அந்த காசை வாங்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை கட்டாயமான முறையில கொடுக்குறோம். என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னாக்கா, சார் 2000 வச்சிருக்கோம், 3000 வச்சிருக்கோம், 5000 வச்சிருக்கோம், 4000 வச்சிருக்கோம், 10,000 வச்சிருந்தாலும் சரி 10,000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் தருவோம். 5000 ரூபாய் வச்சிருந்தாலும் 5000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் தருவோம். அதுவே இல்லை சார், என்கிட்ட வெறும் 2500 ரூபா இருக்கு, பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு நம்ம கொடுக்க மாட்டோமா, பிறந்தவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோமா, அது மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த காசையும் வாங்கிட்டு நாம கொடுக்குறோம். அதுல வந்து கண்டிஷனே எதுவும் கிடையாது. மற்ற பொருளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரேட்டு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். குவாலிட்டி ரொம்ப ரொம்ப தரமா இருக்கும். நம்பி வாங்கலாம். மற்ற ஐட்டங்களை காமிக்கிறோம் வாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு லக்ஸரிஸான ஒரு சோஃபா செட் வாங்கணும். யார் வீட்லயும் இல்லாத சோஃபா செட் என் வீட்டுல இருக்கணுங்க. என் தம்பிக்கு சொல்லி அவன் வாங்கி எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். என் தம்பி வருவானே, பார்த்து பண்ணி கொடுனே அப்படின்னு சொன்னா கட்டாயமா பண்ணி கொடுக்குறேன். இந்த எல் கார்னர் சோஃபா செட்டுங்க. நீங்க எங்க போனாலும் சரிங்க, சாதாரண கடை, பெரிய கடை, சின்ன கடை, ஏசி கடை, ஏசி இருக்கிற கடை, ஏசி இல்லாத கடை, வெல்கம் கடை, வெல்கம் கேர்ள் இல்லாத கடைங்க, எந்த கடைங்களுக்கு போனாலும் இந்த மாதிரி சோஃபா செட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 42,000 ரூபாயில இருந்து 45,000 ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த காசை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா 3,500 ரூபாய் ஜிஎஸ்டி போடுவாங்க. எங்க கடையில வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. நான் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறேன், உங்ககிட்ட ஜிஎஸ்டி வாங்க மாட்டேன். அப்ப என்ன ரேட்டு சார், அதை சொல்லுங்க சார், ரேட்டு சொல்லுங்கன்னா 26,000 ரூபாய்க்கு ஒரு 3-3.5 வருஷமா இந்த சோஃபா செட்டை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது கேரளா செட்டுங்க. வீட்டுக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெரி வெரி ரொம்ப ரொம்ப லக்ஸரிஸ் வந்துட்டு. அது மட்டும் இல்ல, என்ன கலர் வேணாலும் இதுல எல்லா கலருமே நம்ம அடுக்கி வச்சிருக்கிறோம். இதுல எந்த கலரை நீங்க சூஸ் பண்றீங்களோ, என்ன கலர்ல பாலிஷ் கேட்கறீங்களோ, லைட்டா வேணும், டார்க்கா வேணும், மிடிலா வேணும், டீக்கூட் கலர் வேணும், ரோஸ்வுட் கலர் வேணும், மகாகனி கலர் வேணும், என்ன கலர் கேட்டீங்கனாலும் அந்த கலரை நம்ம ஃபேக்டரியில போட்டு தருவோம். நீங்க கலர் சூஸ் பண்ணி வாங்க, நாங்க அந்த கலரை போட்டு தரோம். அது மட்டும் இல்ல, இங்க கொடுக்கறது எல்லாமே தேக்க மரம் தான் கொடுக்குறோம், காட்டு தேக்கு. ஓகே, நான் ஒரு நிமிஷம்னா, நிறைய பேர் வீட்டுல பழைய மாடல் சோஃபா, இந்த உடன் சோஃபா எல்லாம் வச்சிருக்காங்க. அதை வந்து கொடுத்துட்டு யாராவது புதுசா வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்ல வந்து பழசு இருக்கே, இதை வச்சு நம்ம என்ன பண்றது, புதுசு இதை வாங்க முடியாம இருக்கும், லேட்டஸ்ட் மாடல் அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றது? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. என்ன விஷயம் இதுக்கு அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து வசதிப்பட்டவங்களும் இருக்காங்க, வசதி இல்லாதவங்களும் இருக்காங்க. வசதி இருக்கிறவங்களும் வசதி இல்லாதவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழசை கொடுத்தா தான் புதுசை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டாட முடியும். அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சினிமா பாட்டுல சொல்ற மாதிரி குப்பை கோலம் பத்த வச்சு காயலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வேண்டாம். அந்த மாதிரி ஐட்டங்களை இந்த மாதிரி பர்னிச்சர் கடைக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி எங்கிட்ட சோஃபா இருக்கு, இந்த மாதிரி கட்டில் இருக்கு, இந்த மாதிரி பழைய காலத்து பீரோ இருக்கு, இந்த மாதிரி பழைய காலத்து செஸ் டிராயர் இருக்கு, ஊஞ்சல் பலகை இருக்கு, ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ங்க, எலக்ட்ரானிக்ல இருந்து மண்ணுல இருந்து கல் வரைக்குங்க, எதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, கட்டாயமா நம்ம எடுத்துக்கிறோம். வந்துட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் எதா இருந்தாலும் எடுத்துக்கிறோம். வருஷம் 365 நாள் இந்த ஆஃபர் உண்டு. அதுகளுக்கு வந்து சோபாவுக்கு சோபா தான் வாங்குவேன், கட்டிலுக்கு கட்டில் தான் வாங்குவேன்லாம் சொல்லவே மாட்டோம். ஏன் அப்படின்னாக்கா அவங்க கிட்ட எந்த ஐட்டமா இருந்தாலும் அந்த ஐட்டத்துக்கு ரேட்டை சொல்லுவேன். ஓகேன்னு சொன்னாங்கன்னா இதை கொண்டுட்டு போய் டெலிவரி கொடுக்கும்போது அதை எக்ஸ்சேஞ்சுக்கு என்ன அமௌண்ட் சொன்னோமோ அதை கொடுத்து எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். இல்லை சார் எங்ககிட்ட வந்து உங்ககிட்ட பொருள் வாங்க விருப்பம் இல்லை, ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்கு, என்னோட பீரோவை கொடுக்கணும், என்னோட கட்டில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா எப்போ வேணாலும் வாங்கிக்கிறேன், எப்போ வேணாலும் வாங்கிக்கிறேன். காசு வேணும்னா காசு மட்டும் தரேன், இல்லை பொருளுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேணா எக்ஸ்சேஞ்சும் தரேன், எப்படி வேணாலும் தருவாங்க. என்னைக்கும் சரி உங்க கை உங்க கையில இருக்கும், என் காசு என் பாக்கெட்ல இருக்கும். யாரோட காசு யாரோட இதுக்கும் நம்ம இது பண்ண மாட்டோம். நம்பி நம்மகிட்ட பொருள் எடுக்கலாம். அடுத்த ஐட்டங்களை பார்க்கலாம் வாங்க. வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா
நிறைய பேத்துக்கு வசதி சின்னதா இருக்கு, வீடு சின்னதா இருக்கு அப்படின்னும் போது ஸ்டீல் பீரோ அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஸ்டீல் பீரோவை பொறுத்த வரைக்குங்க இரும்புக்கு சேலம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஊர்கள்ல கொடுக்க முடியாத ரேட்ல உடைக்க முடியாத உடைச்சு இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பீரோவை சீப் அண்ட் பெஸ்டா தராங்க. சீப் அண்ட் பெஸ்ட் ஆச்சு, குவாலிட்டி இருக்காது. சீப் அண்ட் பெஸ்ட் ஆச்சு, லைஃப் இருக்காது. சீப் அண்ட் பெஸ்ட் ஆச்சு, இதுல எந்த ஒரு ஸ்பெஷலும் இருக்காது அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டியது இல்லைங்க. எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன சூஸ் வேணும், என்ன மாடல் வேணும், டபுள் டோர் வேணும், ட்ரிபிள் டோர் வேணும், லாக்கர் வேணும், ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும், என்ன கலர்னாலும் சரி அது எல்லாமே நம்ம பண்ணி தருவோம். அந்த மாதிரி பீரோக்கள் தான் இந்த மாதிரி இடத்துல வச்சிருக்கிறோம். இந்த பீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 13,000 ரூபாய்க்கு இன்னைக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாதுங்க. உருவாக்குற இடம் சேலம், அந்த சேலத்திலே இந்த ரேட்டு கொடுக்க முடியாது. 13,000 ரூபாய்க்கு இந்த பீரோவை தரேன். டபுள் டோர் பீரோ. மேக்சிமம் இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 52 கிலோல இருந்து 58 கிலோ வெயிட் இருக்கும். இந்த பீரோ 13,000 ரூபாய்க்கு தரேன். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். இதை வந்து மற்றவங்களை புண்படுத்துறதுக்கோ மற்றவங்களை குறித்து பேசுறதுக்கோ கிடையாது. எனக்கு லாபங்கள் கம்மியா கிடைச்சா போதுங்க. மக்கள் மனசுல இடம் பிடிச்சா போதும். அவங்க வாங்கினாங்கன்னா 10 பேருக்கு சொல்லுவாங்க. அந்த 10 பேர் மூலியமா 10,200 சம்பாரிச்சு அதுல 2,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு போயிடுவேன். அதனால லாபங்களை ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சு விற்கிறோம். லாபம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லாபம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், லாபங்களை கம்மியா வச்சு சொல்றேன். இந்த மாதிரி பீரோ 13,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்ன மாடல், என்ன குவாலிட்டி, என்ன கேட்டீங்கன்னாலும் சரி, எனி டைம் எங்கிட்ட 50 ட்ரெஸ்ஸிங் டேபிள் எனி டைம் இருக்கும். வீட்டு கஸ்டமர்ஸ் ஆகட்டும், வியாபாரிகள் ஆகட்டும், யாரா இருந்தாலும் எங்கிட்ட நம்பி வாங்க, தைரியமா எடுத்துட்டு போகலாம். நைட்டு 1 மணி ஆனாலும் இந்த நம்பருக்கானா சாரினா என்ன அர்ஜென்ட்னா திடீர்னு ஒரு கல்யாணம் வச்சுட்டோம்னா சீர்வரிசை பொருள் வாங்கணும்னா வந்துகிட்டே இருக்கிறோம். தாராளமா வண்டி எடுத்துட்டு வாங்க, அள்ளிட்டு போங்க. 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வீடு ரொம்பி போயிடும். 50,000 ரூபாய் கொடுத்தா வீடு ரொம்பி போயிடும். இது உறுதியான பேச்சு. வாங்க. என்னன்னா ஜாலியா உட்காந்துருக்கீங்க? ஜாலியா உட்காரலைங்க. அசதியா இருந்தா இந்த மாதிரி பர்னிச்சர்ல உட்காந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவுதான் 6 மணி நேரம் நின்று வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி மரத்துல பர்னிச்சர்ல உட்காரும் போது அதுல கிடைக்கிற ஒரு இன்பமும் அதுல கிடைக்கிற ஒரு ரிலாக்ஸும் பெரிய விஷயங்க. இன்னைக்கு இந்த பாக்குற சோஃபா வந்து பாத்தீங்கன்னாக்கா கார்டன் சேர்ன்னு சொல்லுவோம். இந்த கார்டன் சேர் நீங்க வெளியே எங்க வாங்க போனாலும் 15,000-16,000 ரூபாய் சொல்லுவாங்க. எங்ககிட்ட 9,500 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இதுல என்ன டிசைன்ஸ் என்ன மாதிரி வேணாலும் கேட்கலாம். இன்னும் பாலிஷ் பண்ணாம தான் இருக்கு. இது இன்னும் பாலிஷ் பண்ணாம இருக்கு. 3 பேர் தாராளமா உட்காரலாங்க. அதே ஒரு வயசானவங்கள இருந்தா அக்கடான்னு கையை தலைக்கு வச்சு படுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டன் சேர் 9,500 ரூபாயில இருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. பார்க்கலாம். அது இவ்வளவு பர்னிச்சர் மலை மாதிரி அப்படியே குவிச்சு வச்சிருக்கீங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா புரட்டாசி மாசம்ன்றதுனால அடுத்த மாசம் கல்யாண முகூர்த்தம். இந்த கல்யாண முகூர்த்தத்துக்கு திடீர்னு வர்றாங்களா ஆளுகளை வச்சு இன்னைக்கு பொள்ளாச்சியில ஒரு 12 கார்பன்ருங்க நல்ல திறமையான ஆளுங்க கிடைச்சாங்க. விட்டா கிடைக்காதுங்க ஆளு. அதனால என்ன செஞ்சுட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் எடுக்கலாம்னு சொல்லி பாருங்க. இந்த பக்கம் ஒரு 50 சேர் அடிக்கிருக்கிறேன், அந்த பக்கம் ஒரு 50 சேர் அடிக்கிருக்கிறேன், ஒரு 25 செட்டு சோஃபா செட்டு செஞ்சுட்டேன், ஒரு 40 கட்டில் செஞ்சு வச்சிருக்கிறேன். இதுக்கிட்ட எல்லாமே எங்களோட ஓன் மேக்குங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 10,000 ஸ்கொயர் ஃபீட் 20,000 ஸ்கொயர் ஃபீட்ல வாடகைக்கு எடுத்து அவங்க என்ன செஞ்சிடறாங்க, பல மாநிலங்கள்ல இருந்து ஜாமானை வாங்கி அந்த அவங்களுக்கே தெரியாது அது எவ்வளவு நாள் லைஃப் வரும், என்ன குவாலிட்டி, என்ன அளவுக்கு செஞ்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனா எங்களோட பர்னிச்சர் ஃபேக்டரியில எல்லாமே எங்களோட தரத்தை கொண்டு செய்யறதுனால இதனோட லைஃப் எல்லாமே 40 வருஷம் 50 வருஷம் லைஃப் வரும். அதனால எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அருமையான ஒரு சிங்கிள் காட்டுங்க. இது கேட்டாங்க, ஒருத்தவங்க கேட்டாங்க, சிங்கிள் காட்டு இவ்வளவு சின்னதா இருக்கு, குவாலிட்டி இருக்குமா, ஸ்ட்ராங் இருக்குமா, லைஃப் இருக்குமா, என்ன அளவுக்கு லைஃப் கிடைக்கும்? நாங்க 50 இயர்ஸ் லைஃப் கிடைக்கும்னு சொன்னேன். என்ன சார் இதை போய் 50 இயர்ஸ் லைஃப் கிடைக்கும்னு சொல்றீங்களே, கொஞ்சம் நிரூபிச்சு காமிங்கன்னாங்க. எப்படிங்க நான் 50 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்க முடியுமா? அதனால ஒன்றும் செய்யல. அழகா என்ன செஞ்ச இந்த கட்டளை அவங்க கையாலேயே கீழே தூக்கி போடுங்கன்னு. கீழே தூக்கி போட்டா காசு கேட்டுருவீங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, அந்த ஆள்காட்டி வரல்னால அப்படியே தள்ளி விட்டுட்டானே உடையலனேன்னாங்க. அப்படிலாம் உடையாதுங்க, ஏறி நின்னு பாருங்க, அதுவாது உடையதான் பாருங்க. அந்த அளவுக்கு ஏறி நின்னாங்க, அதுக்கும் உடையல. ஓகே. தண்ணி பட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, அதுக்கு நம்ம ஸ்பெஷல்ங்க. அந்த தண்ணியில எப்படின்றத போட்டு காமிக்கிறேன், அப்பயாவது நம்புவீங்களா? பார்க்கலாங்களா? வாங்க. என்னன்னா தண்ணி பட்டா ஏதாவது ஆகுமான்னு கேட்டதுக்கு பாலத்து மேல நிக்கிறீங்க. அப்படி இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் டவுட் இல்ல, மக்களுக்கு எத்தனையோ பேத்துக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை ஒரே ஷூட்ல காமிக்கணும் அப்படின்ற இப்படி ஒரு டெமோவை காமிக்கிறோம். ஐயோ, ஒரே ஒரு கொஸ்டின் தான் இங்க கேட்டேன். பாலத்து மேல நிக்கிறாங்க, ஆத்து மேல என்ன பண்ண போறீங்க இப்ப?
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அட்டை தூள் MDF கார்ட்போர்டு கம்ப்ரஸர் விட்டு இந்த மாதிரி ஐட்டங்களாக இருந்தால் தண்ணி பட்டா இல்லை தண்ணியோட காற்று பட்டா கூட தாங்காது. ஆனால் நம்மளோட ஃபர்னிச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்றதுக்கோசரம் இப்படி ஒரு டெமோவை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இருந்துட்டு எந்த கடையிலையும் எந்த ஒரு ஃபேக்ட்ரிலையும் இந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க டெமோவை. அந்த மாதிரி ஒரு டெமோவை நம்ம காமிக்கிறோம் பாருங்க. சொல்லிட்டு பண்ணுங்க. 7500 இந்த கட்டில இந்த அளவுக்கு தண்ணியில தூக்கி போட்டு உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறோம் அப்படின்னா சாதாரண தூக்கி போட போறீங்க. போட்டீங்க ஆத்துல எங்க பாருங்க, ஆத்துல தண்ணி போட்டாங்க, கட்டில் மறந்து போயிட்டு இருக்கு பாருங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டரா இருந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்றதுக்கு 7000 கட்டில் ஆத்துல தூக்கி போட்டாங்க பாருங்க. பிளேவுடு அட்டை தூள் இது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஊறி போயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியிலேயே மிதங்கி இருந்தாலும் ஊறி இருந்தாலும் மரமா இருந்தா அது ஏன் கடை தான் அப்படின்றது இல்லை, எங்க வாங்கினாலும் மரமா இருந்தா ஒன்றும் ஆகாதுன்றதுக்கு இது ஒரு மிகச்சிறிய ஒரு டெமோ. இந்த டெமோவை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் 50 இயர்ஸ் லைஃப் கொடுக்குறோம். வந்துட்டு எல்லாமே கேரண்டி வாரண்டி இருக்கும். குவாலிட்டியாக நீங்கள் பார்க்குற ஒரு தரமான சோஃபா செட்டு. இந்த சோஃபா செட்டு நீங்கள் பெரிய ஃபர்னிச்சர் பெரிய ஷோரூம் இந்த மாதிரி கடைகளில் போனீங்கன்னா 55,000 ரூபா சொல்லுவாங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொடுப்பாங்க. கடைக்குள்ளே நுழைஞ்சதுமே அருமையான ஒரு வெல்கம் கேள் வந்து அழகாக கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த மாதிரி எங்ககிட்ட வெல்கம் கேளும் கிடையாது, கூல்ட்ரிங்க்ஸும் கிடையாது, கடையில் ஏசியும் கிடையாதுங்க. என்னதான் சார் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், குவாலிட்டியை கொடுக்குறோம். குவாலிட்டின்றது எந்த இடத்துலையுமே எங்ககிட்ட குறையாதுங்க. குவாலிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50 இயர்ஸ் லைஃப் வருங்க. தரமாக கொடுக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரை கிரவுண்ட் இடம் வாங்கி வைக்கிறதாகட்டும், 5 சவரன் நகை சேர்த்து வைக்கிறதாகட்டும், அதெல்லாம் காட்டிலும் எங்கள் பாட்டி கொடுத்த ஃபர்னிச்சர், எங்கள் தாத்தா வாங்கி வச்ச ஃபர்னிச்சர், எங்கள் அப்பா அம்மாவோட முதல் உத்தியோகத்தில் வாங்கி எனக்குன்னு ப்ரெசன்டேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபர்னிச்சரை கட்டாயமாக சொல்லாங்க. டைனிங் டேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு எந்த ஷோரூம் எந்த கடைகளில் போனீங்கனாலும் 30,000 ரூபா 32,000 ரூபா 50,000 ரூபா 55,000 ரூபாய் கம்மி எந்த ஒரு ஃபர்னிச்சரும் நீங்கள் வாங்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு 16,000 ரூபாய் கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா வீடு ரொம்ப அளவுக்கு ஒரு ஃபர்னிச்சரை தரோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபர்னிச்சரை தாங்க சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவல் வேணா ஓவல், ரெக்டாங்கிள் வேணா ரெக்டாங்கிள், சேர்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. இப்பயும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன், பெரிய கடை நேம் நல்ல பிராண்டடான நேம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறத காட்டிலும் முகம் தெரியாத எங்களுடைய ஆட்களுடைய ஃபர்னிச்சர்களை நீங்க வாங்குங்க. என்னன்னைக்கு உங்களுக்கு ஒரு பொருள் ரொம்ப லைஃப் வரக்கூடியதா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, எல்லாமே எங்களுடைய கைவண்ணத்துல நாங்களே ஓனா செய்யறது. இந்த வீடியோ எடுக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு துணிமணியை மாத்தி நம்ம ஒரு வீடியோல வரப்போறோம் அப்படின்றதுனால எடுக்கிறோம். இல்லை அப்படின்னாக்கா ஒர்க்கருக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாதுங்க. இந்த ஃபர்னிச்சர்லாம் இருக்குதுங்களே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா புக்கிங் ஆன ஃபர்னிச்சர். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபர்னிச்சர் அனைத்துமே புக்கிங் ஆனது தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, வீட்டு கஸ்டமரும் வராங்க, வியாபாரிகளும் வராங்க. வியாபாரிகள் கட்டாயமான முறையில் மாதத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்தாங்கன்னா கட்டாயமாக ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா சம்பாதிக்கலாம். இது நல்ல ஒரு உறுதியான வார்த்தை. இந்த வார்த்தையில் என்னைக்கும் குறையாது. இன்னைக்கு பாருங்க, டீப்பான்னா பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோண்டு டீப்பாவை கொடுத்து 8,000 ரூபா வாங்குவாங்க. இவ்வளோ பெரிய டீப்பாவை கொடுத்து நாங்கள் 7,000 ரூபா வாங்குறோம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து பிழைக்க தெரியாதவங்க இல்லை, மக்கள்கிட்ட அதிகப்படியான ஒரு லாபங்களை சம்பாதிக்கிறது கிடையாது. குறைவான லாபமாக இருந்தாலும் நிறைவான மனசோட நம்ம வாங்கிக்கிறோம். வந்துட்டு இந்த டீப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மரத்தினால செய்யப்பட்டது. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு 12,000 ரூபா 14,000 ரூபா 15,000 ரூபா உங்கள் கையில் பிடிங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, 2,500 ரூபா ஜிஎஸ்டிக்குன்னு தனியாக வாங்குவாங்க. ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் நான் கொடுக்குறது. இந்த டீப்பா 7,000 ரூபாய் 7,500 ரூபாய்க்கு கொடுக்குறேன். பாலிஷ் நீங்க என்ன கலர்ல கேட்குறீங்களோ அந்த கலர்ல போட்டு கொடுப்பேன். என்னடா இவ்வளவு பெரிய டீப்பால இப்படி ஒரு கொலமாட்டம் ஒரு இடம் இருக்கேன்னு பாக்குறீங்களா? இதுல ரிமோட் போட்டுக்கலாம், வாட்சி வச்சுக்கலாம், மணி பர்ஸ் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு மைண்டை வச்சு நம்ம செய்யறது தான் அருமையான ஒரு தேக்க மரத்து டீப்பா இருந்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் 50 இயர்ஸ் லைஃப் வரும். இதுல என்ன யூஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். 2 பேர் தலைவாழை இலை போட்டு சாப்பிடலாம். ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுக்கலாம். இல்ல பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் பண்றதுக்கு நல்ல ஒரு டீப்பாவா இருக்கும். இந்த மாதிரி டீப்பாக்கள்லாம் கிடைக்குது அப்படின்னாக்கா நம்ம சக்தி என்டர்பிரைசஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். வெளியே எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது. உங்களுக்கு பெட் நிறைய வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அந்த பெட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பெட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 காரைகால் 3 காரைகால் 4 காரைகால் 6 காரைகால் எல்லா சைஸ்லயும் இருக்குதுங்க. இந்த கிட்ட எல்லாத்தையும் இந்த வீடியோல சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்னிச்சரை வரிசையா சரம் மாதிரி அடுக்கி வச்சு உங்களுக்கு காமிப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமா தெரியும். அடுக்குனாலும் நான் ஒருத்தன் தான் அடுக்கணும், பேசினாலும் நான் ஒருத்தன் தான் பேசணும். என்ன அப்படின்னா எங்க ஊர் ஒட்டஞ்சத்திரம் ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அடி வாங்கினாலும் நான் தான் கழுத்தை காமிக்கணும், மாலை போட்டாலும் நான் தான் கழுத்தை காமிக்கணும். எல்லாம் நம்மளே செய்யறதுனால இந்த அளவுக்கு இதை அரேஞ்ச் பண்றதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா சைஸ்லயுமே நம்ம கிட்ட பெட் இருக்கு. இங்க பெட் வாங்கி விற்கிறவங்களாகட்டும்,
இல்லை வீட்டுக்காகட்டும் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு கொடுக்குறோம். வந்துட்டு 6க்கு 6.25 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,500 கொடுக்குறோம். 5க்கு 6.25 7,500 கொடுக்குறோம். அப்போ 6க்கு 6.25 எவ்வளோக்கு சார் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா 6க்கு 6.25 வந்து 6,500 கொடுக்குறோம். 3க்கு 6.25 வந்து 5,500 கொடுக்குறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5 வருஷம் கேரண்டியோட இருக்கும். டபுள் சைடு யூசேஜ் இருக்கும். இந்த சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தான் கொடுக்குறோம். வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதை மேட்ரஸை நீங்க வெளியே வாங்க போனா 9,500 கிங் சைஸ் மேட்ரஸ் வெளியே 16,000 17,000 வாங்கிடுவாங்க. என்ன அப்படின்னாக்கா முதுகு வலி வராது. இதுல படுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஒரு ஆர்த்தோ கேர் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அந்த வர்ணனையான வார்த்தைகள் எங்களுடைய வாய்கள்ல இருந்து வராது. மற்றவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம், நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு பெயினும் இருக்காதுன்றதுல உறுதியான ஒரு விஷயம். எல்லா சைஸ்லயும் பெட் இருக்கு, எனி டைம் இருக்கும். மேட்ரஸ்க்குலாம் வாரண்டி இருக்கணும். மேட்ரஸ் வாரண்டி இருக்கு, 5 வருஷம் வாரண்டி தரோம். வந்துட்டு யார் வருஷம் தர மாட்டாங்க. ஏன்னா அது சின்ன கவுண்டர் படத்துல பார்த்த கட்டில் மாதிரியே இருக்கு. ஆமாங்க, இங்க பாருங்க, நான் இருக்கிறேன் வந்து 6 அடி இருக்கிறேன், 5 அடி உயரத்துக்கு இந்த கட்டல். என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் மரம், 240 கிலோ வெயிட் இந்த கட்டில். நீங்க நம்புவீங்களா? 40 கிலோவா? 6க்கு 6 காலு, 2 இன்ச்சில பலகை, ஃபுல் அண்ட் ஃபுல் பலகையா கஸ்டமர் கேட்டதுனால இப்படி ஒரு கட்டில கொடுத்துருக்குறோம். வந்துட்டு இது எதுவுமே பாலிஷ் பண்ணாம இருக்கு, ஃபிட்டிங் பண்ணி இது 1 வாரமா வேலை நடந்துகிட்டு இருக்கு. 1 வாரத்துல இந்த கட்டில ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து காட்டு தேக்குனால செய்யப்பட்டது. 50 வருஷம் லைஃப், 240 கிலோ வெயிட். இன்னும் பாலிஷ்க்கு ரெடி ஆகல, இது ரெடி ஆகி ஃபிட்டிங் ஆகிருக்குது. வந்துட்டு அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிங்கிள் காட்டு கட்டில். இதோட காஸ்ட் வந்து 6,500 இருந்து 7,500 8,500 வரைக்கும் இருக்கு. என்ன மாடல் எடுக்கிறீங்களோ, என்ன குவாலிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இவ்வளவு உடன் சோஃபா வச்சிருக்கீங்க, எல்லாமே ஒரே ரேட்டா இல்ல? ஆமா சார், எல்லாமே நம்ம ஹோல்சேல்ல பண்றதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கடை கஸ்டமர், வீட்டுல வாங்கி வச்சு சேல் பண்றவங்க, வீட்டு கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு போனா சோஃபா செட் ரெடியா இருக்கும், எடுத்துட்டு வந்துடலான்ற ரொம்ப ஒரு மைண்ட்ல இருப்பாங்க. அந்த மைண்டை நம்ம என்னைக்குமே கெடுக்கிறது இல்லை. என்ன விஷயம் அப்படின்னாக்கா எனி டைம் எங்ககிட்ட சோஃபா செட்டு 20 செட்டு 30 செட்டு ரெடியா இருக்கும். அந்த செட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, இந்த டிசைன் ஒரு ரேட்டு, அந்த ஒரு டிசைன் ரேட்டான்னு கேட்குறீங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எதை வேணாலும் எடுங்க. 17,000 இருந்து 18,000 வரைக்கும் இருக்கு. வந்துட்டு வித்தவுட் குஷன் தான் நாங்கள் பண்றோம். வந்துட்டு குஷன் வேணும் அப்படின்னாக்கா குஷன் 6,500 கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிசைன்ஸ். இந்த மாடல் சூப்பரா. ஆமா, லெக் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 5x5 லெக். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 3x2 ரீப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா பேரிங்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே ஒரு ரீப்பர் கொடுக்குறோம். இதெல்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மலேசியன் இம்போர்ட்டட்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் நம்ம ஹார்பர்ல வந்து இறங்கி அவன் ஊர்ல விற்க முடியாம நம்ம ஊர்ல வித்துட்டு போறான். அந்த மாதிரி நிலைமை நம்மளை இன்னும் தொடக்கூடாது, தொடாது. ஏன் அப்படின்னாக்கா எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிற வரைக்கும் கட்டாயமா உறுதியா நல்ல பர்னிச்சரை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நீங்க இந்த காம்போ, கோல்டு காயின் கொடுக்குறாங்க, குக்கர் கொடுக்குறாங்க, பேனா கொடுக்குறாங்க, பென்சில் கொடுக்குறாங்க, வண்டி கூலி ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களுக்கு போக போக நல்ல பர்னிச்சர் உங்களுக்கு கிடைக்காது. உறுதியா சொல்ற விஷயம். எங்க குவாலிட்டி கொடுக்குறாங்கன்னு பாருங்க, எங்க தரமா கொடுக்குறாங்கன்னு பாருங்க, எங்க தரமா பாலிஷ் பண்றாங்கன்னு பாருங்க. அப்பதான் நம்ம வீட்டுக்கு நல்ல பர்னிச்சர் வரும். இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்கு. அந்த சோஃபா செட்டை காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். வேடந்தாங்கல்ல என்னென்னலாம் பறவை இருக்கோ, அந்த பறவை, வண்டலூர்ல என்னென்னலாம் மிருகங்கள் இருக்கோ அந்த மிருகங்கள் அனைத்துமே நம்மளுடைய பர்னிச்சர்ல போட்டு கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து பாக்குறீங்க அப்படின்னாக்கா மயில், யானை, குயில், புலி, இந்த மாதிரி மிருகங்களை எல்லாமே போட்டு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னாக்கா இது எங்களோட ஓன் மேக்கு. இன்னைக்கு வந்து சார் கேட்டாரு, வந்ததுமே கேட்டாரு என்ன லைஃப் வரும்னாரு. இதை விடாங்க உங்களுக்கு லைஃப் வர போகுது. இந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த ஒரு பர்னிச்சர்லயுமே வந்து ஒரு டெமோ காமிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம காமிக்கிறோம் அப்படின்னாக்கா குவாலிட்டி இருந்தா தான் காமிப்போம். இன்னைக்கு வந்து குஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு 5,000 கொடுக்குறாங்க, 4,000 கொடுக்குறாங்க, 3,000 கொடுக்குறாங்கன்றீங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஜிப்பு போட்டு ரப்பர் பால், இது என்னங்க ரப்பர் பால்ல கொடுக்குறோம். நீங்க நினைக்கிறவங்க என்ன தெரியுங்களா, அவன் 4,000 கொடுக்குறானா, அவன் 1,000 கொடுக்குறதானா, இன்னொருத்தர் 2,000 கொடுக்குறானா, இந்த மாதிரி பார்க்க பார்க்க நல்ல பர்னிச்சர் வாங்க முடியாது. உறுதியா சொல்றேன். ஒண்ணுல ஒவ்வொரு டிசைன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதுல பாருங்க அன்னப்பறவை, இதுல பாருங்களேன் மயில் வந்து ஃபோல்டிங் ஐ பீக்காக்கு தொகை விரிச்சு ஆடுது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மயில் எங்கேயோ பறக்கிறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்குது. இதுல பாத்தீங்களா 2 பைலு என்ன செய்யுது, நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்குது இந்த மயில் ரெண்டுமே வந்து. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளவர்ஸ்
அதாவது ராஜாக்களோட கோட்டைகள்ல இந்த மாதிரி சிம்பிள்ஸ், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர்ஸ் இல்லை, எனக்கு வந்து அப்பா அம்மாவோட இன்ஷியல் வேணும், நல்ல விஷயம், மாப்பிள்ளை பொண்ணோட இன்ஷியல் வேணும், ஓகே, பிள்ளைகளோட நேம் பதிக்கணும் அப்படின்னாக்கா எங்கேயும் போகாதீங்க, நம்ம கடைக்கு வாங்க. வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட மைண்டில் இருக்கிறத அப்படியே விஷயமா சொல்லுங்க, அதை எடுத்து உங்களுக்கு ஃபர்னிச்சராக செஞ்சு தரேன். இப்பயும் சொல்கிறேன், எப்பயும் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா ஒரு மனுஷனை உயரத்துக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. ஒரு விஷயத்த மனசுல நினைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அந்த மாதிரி செஞ்சிருவாங்க. அதனால சொல்றேன், இந்த மாதிரி ஒரு திருச்சி வாலாடி ஒரு வில்லேஜில் இப்படி ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு முழுக்க முழுக்க என்னுடைய ஒத்துழைப்பு இல்லை, உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க. இன்னும் மென்மேலும் பெருகுவோம். நல்ல பொருட்களை மக்களுக்கு கொடுக்குன்ற ரொம்ப ஒரு ஆசையோட விருப்பத்தோட இருக்கிறோம். எங்களுடைய விருப்பங்களை மேலும் மேலும் சிறகடிச்சு பறக்க நீங்க தான் உதவி செய்யணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு எங்ககிட்ட ஒரு 12 பேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அந்த 12 பேரோட ஒர்க் வாழ்வாதாரங்களும் யாருனால நிறைவேற்றப்படும் அப்படின்னா என்னால இல்லை, உங்களால மட்டும்தான். நல்ல ஃபர்னிச்சர் வாங்கணும், உறுதியான ஃபர்னிச்சர் வாங்கணும், எங்களுக்கு லாங் லைஃப் இருக்கிற ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாக்கா எங்களுடைய ஃபேக்டரிக்கு வாங்க. நீங்க என்ன கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். வந்துட்டு நல்ல ஃபர்னிச்சரை தரேன். எதுவுமே இலவசம் எதுவுமே கிடையாது. வண்டி வாடகையும் உங்களோட இதுதான். அதே மாதிரி என்னதான் நீங்க தருவீங்க, என்னதான் செய்வீங்க, ஏதாவது மக்களுக்குன்னு கொடுக்கணும்ல, மக்களுக்கு கொடுக்குறேன். ஏழ்மையான ஆட்களுக்கு, திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு, ரொம்ப நாள் கழிச்சு திருமணம் ஆகுது அப்படின்றவங்களுக்கு, அந்த பிள்ளைங்க கையில காசு இருந்தாலும் சரி, காசே இல்லைனாலும் சரிங்க, அண்ணன்ற சீரை கட்டாயமா அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். என்கிட்ட 2-3 கட்டில் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு எது தேவையோ, இல்லை கல்யாண பிள்ளைகள் இல்லை, வீட்டில் ஏழ்மையான வசதியில் இருக்கிறோம், அப்பா அம்மா இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, ஒரு கட்டில் ஒன்று கொடுங்க தம்பின்னு கேட்டால் கட்டாயமாக கொடுக்குறேன். மற்றவங்களாட்டம் உங்களை அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், அண்டா கொடுக்குறேன், குண்டா கொடுக்குறேன், பிளேன் கொடுக்குறேன், பிளேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை எந்த காலமும் என்னுடைய ஃபேக்ட்ரிக்கு வர வைக்க மாட்டேன். நல்ல குவாலிட்டியான ஃபர்னிச்சர் வேணும் அப்படின்றவங்க கட்டாயமாக நம்பி வாங்க. இந்த வீடியோவை பார்த்த நல்ல இதயங்களுக்கு எங்களுடைய சக்தி என்டர்பிரைசஸ் மூலியமா அருமையான வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் உலகம் பறந்து விரிஞ்சு கிடக்குது. எங்கே எடுத்தாலும் மரத்தில் ஃபர்னிச்சரை எடுங்க, அதுதான் நீடூடி வாழும், நிலைச்சிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.